2 நாள் கூருக்கு போக போகிறோம். ஐயோ ஒன்றும் இல்லை போயிரு. நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட். இந்த vlogல என்ன இருக்குன்னே எனக்கு தெரியல. தான் ஜோக். நல்ல சுகமான குளியல். மூங்கில் காடுகளே. மானையும் பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரம் ஒரே குடும்பம். இன்றைக்கி வந்து நாங்கள் கூருக்கு போகிறோம். அவங்க பர்த்டேக்கு வந்து சரி கூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கூருக்கு போக போகிறோம். அதோட ஒரு சின்ன vlog தான் இதில் பார்க்க போகிறீங்க. இப்போ கரெக்டாக மணி வந்து ஒரு 6:15 ஆக போகுது. ஸோ இப்போ கிளம்புனா ஒரு 11:30 போய் சேர்ந்துருவோம். ஸோ எல்லோரும் காரில் போகிறோம். நான், அத்தை, மாமா, இல்லையான்றவங்க. சின்ன பிள்ளையில இருக்கும்போது நியூஸ் பேப்பர்னால் உசுறு உட்காந்து படிச்சுக்கிட்டு கிடப்பேன். காலையிலே இருந்துச்சு. இப்போ தான் ஒன்றும் படிக்கிறது இல்லை. அதுலேயும் சினிமா நியூஸ் தான் படிப்பேன். இப்போ அதெல்லாம் இருக்குமான்னு தெரியல. ஆரம்பிச்சாச்சு. அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏகப்பட்டது உள்ள வச்சுருக்கோம். இது சாப்பிட்டு எனக்கு நான் இன்னும் கொஞ்சம் கழிச்சு வாங்கிக்கிறேன். இப்போ போயிட்டு சாப்பிட போகிறோம். நான் வந்து மைசூர் மசாலா இல்லை, நான் மசாலா தோசை, சாம்பார் வடை. இங்கே வந்து மடிக்கரைக்கு ரெண்டு ஏரியா இருக்குது. நாங்கள் வந்து இப்போது இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் போகிறோம். இது கொஞ்சம் சுற்று தான், ஆனால் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். பயங்கரமாக இருக்குது. ஐயோ குரங்கு. ஐயோ ஒன்றும் இல்லை போயிரு. சாரி குரங்கு. எவ்வளோ அழகா இருக்குல்ல. ஹில் ஸ்டேஷன் பார்க்கலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா வந்து சேர்றதுக்குள்ள ஒரு பாடு ஆயிருது. மாதிரி வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. எடுத்தா நல்லா இருக்குமேன்னு இருக்கு. அந்த ரோடு தான். நல்ல மழை பெய்யுது இங்க. வந்தாச்சு. நல்ல மழை கூறுகல. ஒரு ரூம் வந்து ஓயோ ரூமில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ 1500 ரூபா கிட்ட வந்துருந்துச்சு. இதான் ரூமு. நல்லா இருக்குல்ல. டிவி, ஏசி எல்லாம் இருக்குது. பரவாயில்ல. இது ரொம்பனா சில்லுன்னு இல்லை, ஆனால் வந்து பரவாயில்ல. கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. நம்ம ஊரோட இங்கே சில்லுன்னு தான் இருக்குது. ஆனால் மழை. கண்ணாடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாப்பிட போகிறோம். காலைல 6 மணிலேருந்து ஒரே சாப்பிட்ட வண்ணமாக தான் இருக்குது. ஐயோ நாய் குளிக்கு. சாப்பிட்ட வண்ணமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இப்போ தான் வந்தோம். வந்துட்டு இப்போ சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு குடை வாங்கிடுச்சு. சின்னக்கு சின்னக்கா சின்னக்கு நக்கா சின்னக்கு சக்கா அப்படி ஒரு பாட்டு வந்துடல. கொடைக்குள்ளே வரவும் சாப்பிட வந்தாச்சு. என்ன சாப்பிட போறீங்க? மெனு கார்டு கொடுத்தா பார்க்கலாம். மெனு கார்டு கொடுத்தா ஃப்ரைட் ரைஸ். நான் பிரியாணி. ரொம்பனா நல்லா இல்லை. ஏதோ சுமாராக இருக்குது சாப்பாடு. பட் ஓகே. கலந்து அடி ஆண்டவா. நெக்ஸ்ட் எங்க? அபே ஃபால்ஸ்மா. அபே ஃபால்ஸ் சூப்பர். ஆபே ஃபால்ஸுக்கு போகிற வழியில் வந்து கிளாஸ் பிரிட்ஜுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது நிறைய பேர் கூட்டம் அங்கே இருந்துச்சு. அதனால இப்போ இறங்கி அங்கே போய் ஒரு அந்த கீழே என்னன்னா கண்ணாடி இருக்கு. அப்படியே நடந்து போகணும்னு நினைக்கிறேன். கீழே பார்த்தா உலகமே தெரியும். கீழே பார்த்தா அவன் மண்டை சுத்தி வீடியோ தெரியல. ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அப்புறம் அசால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பயம் இல்லை. ஆனால் இதுக்கு 300 ரூபாங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். ரொம்ப அதிகம். வெறும் 10 நிமிஷம் தானே. நான் தான் இந்த இடத்த வந்து இவங்க எல்லாருக்கும் சொன்னேன். கூருக்கு வந்தால் மண்டன்பட்டி மஸ்ட் பிளேஸ். கண்டிப்பாக போகணும். க்ளோஸ் பண்ணணுமா? வேண்டாம்.
எவ்வளோ ஒரு அழகான ரைடு. கூர்க்கை விட எனக்கு மண்டல் பெட்டி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா நல்லா அப்படியே புகையா இருக்குங்க, தெரியுதா? ஆனா யார் இருக்காங்கன்னு தெரியல, நடக்கிறதும் கஷ்டமா இருக்கு. அதோட பிளேஸ் நல்லா இருக்கு. அங்க போயிட்டு வந்தாச்சு, திருப்பி இறங்கிட்டேன். சூப்பரா இருந்துச்சு. என் மண்டை இப்படி இருக்கு, என் மண்டை பாரு. நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட் தண்ணி இடம் வந்திருக்கும், வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து கோட்டை வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்தோம். நான் காட்டுறேன் பாருங்க, என்ன அழகா இருக்கு. எப்படி சூப்பரா இருக்குல்ல? ஃபுல்லா இது. இங்க திடீர்னு புலி வந்துட்டுனா என்ன சத்தம் நாம கேக்கு. இவ்வளோ அழகா இருக்கு. நேற்று ஈவினிங்க்கு அப்புறம் எந்த வீடியோவும் இருக்காது, ஏன்னா அதுக்கப்புறம் நான் ரொம்ப ட்ரெயின் ஆகி தலைவலி வாந்தி அப்படின்னு ரொம்ப இதாகிட்டேன். அப்புறம் தூங்கிட்டேன். இன்னைக்கு 2வது நாள். இன்னைக்கோட கண்டினியூட்டி பார்ப்பீங்க. துபாரே அப்படின்னு ஒரு எலஃபண்ட் கேம்ப்க்கு வந்திருக்கோம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பாடு சாப்பிட்டுட்டு வரணும். காலையிலே புளியோதரை ஆர்டர் பண்ணியாச்சு. நான் இந்த விலாக் சரியாகவே வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் சும்மா என்னென்னமோனா ஒரு குட்டி குட்டி கிளிப்ஸ் எடுக்க எங்கே போனேங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. மற்றபடி இந்த விலாகில் என்ன இருக்குன்னே எனக்கு தெரியல. அழகாக இருக்குல்ல? உங்களுக்கு சின்ன வயசுல இந்த யானையை வச்சு ஒரு ஜோக்கு சொல்லுவாங்க, சொல்லவா? சொல்லு. கீழே குனிஞ்சாதான் சொல்லுவேன். சொல்லு. எலிக்கு பேண்ட் போட்டா என்ன ஆகும்? எலி பேண்ட் ஆயிடுமா? ஆமா, தான் ஜோக். நிறைய யானை அங்கன்னு கிடக்கு, நடக்கு. நல்ல கருன்னு அழகா குளிச்சு எடுத்து யானையை வச்சிருக்கு. அதனால அழகா இருக்கு பார்க்க. அழகு. இங்க பாருங்க, குட்டியான. என்னோட சின்ன பிள்ளையில என்ன குட்டியான கிண்டல் பண்ணாங்க. இப்பவும் அப்படித்தான். விட இவ்வளவு அழகா இருக்கு குட்டியான. குட்டியானே கோவம் வந்துச்சு. அமிதாப் பாபாக்கு கோவம் வந்துச்சு. ஓடுது. நல்ல சுகமான குளியல். அந்த 2வது யானையை பாரு, நல்லா குளிப்பாட்டுங்க, நான் குளிக்கேன் அப்படின்னு படுத்தாச்சு. எத்தனை பேர் ஒரு யானையை குளிப்பாட்ட. நெக்ஸ்ட் வந்து சும்மா பேம்பு. இதுதான், இது கொஞ்சம் கம்மி. பக்கத்துல இந்த எலிஃபண்ட் பக்கத்துல இருக்கு. ஒரு 8 கிலோமீட்டர் ஃபுல்லா இந்த மாதிரி பேம்பு ட்ரீஸ் இருக்கும் போல இருக்கு. நல்லா இருக்குது. 2 சைடு காவேரி தண்ணி இங்கதான் ஓடுது. இப்போ டீர் பார்க்கா, டீரா? நான் டீரு. ஓகே, மான்கள் பூங்கா. நான் டீருன்னு தான் சொல்லுவேன். டீர்னா பாசமா. சரி, என்னவோ. இப்போ அந்த மான்கள் பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இதுக்குள்ளே ஆனால் நிறைய ரிவர், அப்புறம் போட்டிங் அது இதுன்னு இருக்குது. பார்ப்போம். ஆனால் நைட்டெல்லாம் வந்து அப்படி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டியர் பார்க் போகிறோம். பார்த்துட்டு இங்கே நிறைய ரிவர், அப்புறம் வேறு என்ன இருக்குது, காட்டேஜஸ் நிறையா இருக்குது, பேர்ட்ஸு அதெல்லாம். இப்போ எனக்கு மான் மட்டும் பிடிக்கும். அதனால மானை மட்டும் பார்த்துட்டு அடுத்த ப்ளேஸ். இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ? 60 ரூபான்னு நினைக்கிறேன். கம்மி தான். 60. சவுண்டு கேட்குதா? பூச்சி என் சத்தம் கேட்டோன்னே அமைதி விட்டு.
மூங்கில் காடுகளே. அப்புறம் காப்பிரைட் போட்டுருவாங்க நான் பாடுறதுனா. நான் கண்டுபிடிச்சி ஒரு வழியாக ஒரு 2 கிலோமீட்டர் வாக்கு நடந்து அவ்வளோ தூரத்தில் இருக்குது. தெரியுதா அவங்க எல்லாருக்கும்? இங்கே இருக்கா, அங்கே ஒன்று இருக்குது. இந்த பக்கத்துலையாட்டம் எனக்கு பலாப்பழம் தான் அதை விட இம்பார்ட்டண்ட்டாக கண்ணுக்கு தெரியுது. மானெல்லாம் தூரமாக இருக்குது. மானையும் பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ திருப்பி வீட்டுக்கு போகிறோம். இந்த வீடியோ இதோடு முடியுது. நான் கடைசியாக வந்து போயிட்டு வரேன் அப்படிங்கிற வீடியோ கிளிப்பே எடுக்கல, அதனால தான் எதுவும் ஆட் பண்ண முடியல. இந்த வீடியோ ஏதாட்டி சின்னதாக என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்திருந்தால் சந்தோஷம் தான். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மது.